Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. The first clip that you saw was us walking through Kashi Vishwanathan temple. எங்களோட காசி ட்ரிப் பிளானிங்ல நாங்க பண்ண ஒரு பெஸ்ட் டிசிஷன் என்னன்னா we gave ourselves 4 nights in Kashi and அதனாலேயே எங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கும் சரி எங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கும் சரி மறுபடியும் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதே ட்ரிப்ல போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. This was our day 2 in Kashi. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பட்டுக்கா பைரவர் கோயில், அதாவது பைரவரோட குழந்தை ரூபம் இந்த கோயில் கொஞ்சம் தூரமா இருந்ததுனால we took a toto here and it was totally worth it. It was such a beautiful temple and இந்த கோயிலில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி குண்டம் யாக குண்டம் மாதிரி இருந்தது. அங்கே அத்தனை பப்பீஸ் இருந்தது. பட்டுக்கா பைரவரையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. We had already visited so many temples in the morning. அதுக்கப்புறமா சரி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பிகாஸ் காசியில் மத்தியானம் ஆச்சுன்னா நல்ல வெயில் சொருன்னு அடிக்கும். ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு போட்டை பிடிச்சிட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஒன் ஆஃப் த perks of staying in the ghat was that நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களை காட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அங்கேருந்து we could just take a boat to our ghat and reach our hotel room very very safely. ஒரு மீம் பார்த்துருக்கேன், விண்டோ சீட்டில் இருக்கிறத விட விண்டோ சீட்டில் உங்களோட லவ்ட் ஒன் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சீட்லேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூ இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு. தட் வாஸ் காசி ஃபார் மீ. ஒவ்வொரு தடவையும் ராகவ் இந்த சைடில் உட்கார வச்சுட்டு அந்த பனாரஸோட பியூட்டியோட சேர்ந்து என்னோட ராகவியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆன் த வேல ஒரு விஷ்ணு டெம்பிளுக்கு போகணும். கீழே வரும்போது நல்லா சுட சுட மேகி இருந்துச்சுங்க. எனக்கு ஃபீவர் இருந்தது, ப்ளஸ் நான் மாத்திரை போடணும். சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. டீ மட்டும் குடிச்சிருந்தேன். சரி மேகியாவது சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் we had மேகி அண்ட் ரொம்ப டெலிஷியஸாக அந்த அண்ணா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மேகியோட மார்னிங் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கி எழுந்து இது ஈவினிங்கில் நாங்கள் போன ஒரு போட் ரைட். வி ஜஸ்ட் சாட் ஆன் த போட் அண்ட் எங்களுக்கு அத்தனை காட், அதாவது காசியில் இருக்கிற நமோ காட்லேருந்து ஐ திங்க் வி குட் கோ ஆல் தி வே அப் டு அஸ்ஸி காட். அது வரைக்கும் போய் எல்லா காட்டோட ஸ்டோரிஸ் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வச்சு தான் அந்த காட்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க. நமோ காட் இஸ் த நியூவஸ்ட் காட். இது வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷர்ஸ் வந்து உருவாக்கின ஒரு பிரிட்ஜ் தட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் அண்ட் ஃபங்க்ஷனல். மேலே வந்து வெஹிக்கிள்ஸ் போகும், கீழே வந்து ட்ரெயின் போகும்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸும் இருந்தது. ஆக்சுவலி நமோ காட் இஸ் த மோர் மாடர்ன் அண்ட் ஹெப் காட். அங்கே வந்து ஸ்போர்ட்ஸும் இருக்குது, நிறைய டூரிஸ்டி விஷயங்களும் இருக்கும். இட்ஸ் லைக் இஃப் யூ கோ டு பனாரஸ் as a tourist, maybe நமோ காட் will be a fun place for you to visit. காசி விஸ்வநாதன் டெம்பிளுக்கு நீங்கள் போட்டில் வந்தீங்கன்னா இந்த கேட்டில் தான் நீங்கள் இறங்கணும், அதாவது இந்த காட்டில் தான் நீங்கள் இறங்கணும். இதிலேருந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கோயிலுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ போட்லேயே உட்காந்து ஆப்போசிட் சைடில் ஒரு கேமல் ரைட்லாம் நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் நான் ஷார்ட்ஸாக போடுறேன். அதை முடிச்சுட்டு நடந்துக்கிட்டே அப்படியே எங்கள் காட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆன் த வேல we even saw ராம்லல்லா டெம்பிள் and that was such a great signal for us because அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அயோத்தியாவுக்கு போனோம். அது ஒரு தனி vlog-ஆக நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பட் வித் தட் அந்த டே வந்து நாங்கள் ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே அயோத்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் our 4th day in காசி. அண்ட் அன்னைக்கு we wanted to go watch the Subah-e-Banaras. ஆக்சுவலி இந்த இருட்டில் நான் உங்களுக்கு தெரியறேன்னு எனக்கு தெரியல. பட் Subah-e-Banarasங்கிறது எப்படி நம்ம ஈவினிங் கங்கா ஆர்த்தி பார்த்தோமோ அதே மாதிரி அது வந்து சன்ரைஸ் கங்கா ஆர்த்தி. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் ரொம்ப ஏர்லி மார்னிங். பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க எங்க பின்னாடி. பாருங்க அங்கதான் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் லுக் அட் தட் வியூ, மைண்ட் ப்ளோயிங். நக்ஷத்ரா வேற மாதிரி. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோமா பால்கனி வியூவில். அவ்வளோதான், இதுதான் அங்கே பூஜை நடக்கிற இடம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கங்கா ரிவர். ஸோ வாட் ராகவ் இஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் இந்த ஆர்த்தி பார்க்க நாங்கள் வரும்போது சரி அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டு சீட்டு சேர்லாம் இருக்கும், அங்கே உட்காந்து பார்க்கலான்னு நினச்சோம். பட் ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் சீட்ஸே இல்லை, பின்னாடி தான் சீட் இருந்தது. அண்ட் பின்னாடி ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குறதுக்கே 300 rupeesலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அங்கே சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி அந்த ஸ்டெப்ஸில் உட்காரலான்னு போகும்போது தான் சரி இங்கே ஒரு லைக் ஒரு டெம்பிள் ஸ்டெப்ஸ் இருந்தது மேலே ஏறி இருக்கிற மாதிரி. சரி நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ராகவ் ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தாரு. ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இங்கே வாங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து oh my god balcony seats பிடிச்சிட்டியா great அப்படின்னு சொல்லிட்டு he was really impressed. So he shot that clip. But yeah, I did really get the best seats at the house. இங்க இருந்து ஆர்த்தி ரொம்ப அழகா தெரிஞ்சது. ஆனால் unfortunately we couldn't stay for the entire ஆர்த்தி because நாங்கள் வாராகி அம்மன் டெம்பிளுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம்.
அது வந்து ஒரு சக்தி பீடம். ஸோ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டோம். அது கூகுளில் பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் சார் அந்த டெம்பிள் வந்து வெறும் 5 AM to 7 AM மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும்ன்ட்டு. பட் ஆக்சுவலி அது ஐ திங்க் 6 o'clock to about 9 o'clock ஓப்பனாகவே இருந்துச்சு. பட் 5 o'clock ஓப்பன் ஆகிடும், 7 o'clock மூடிடுங்கிறதுனால நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி போனோம். பட் இட் வாஸ் டோட்டலி வர்த் இட். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். நீங்கள் வந்து கீழே தான் அண்டர் கிரவுண்டில் வாராகி அம்மனை பார்க்கணும். ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே. ஐ திங்க் நோ மேட்டர் ஹவு மச் ஐ டெல் யூ, அது நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும். அது போய் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் பிஃபோர் தட் நான் ஷூட் பண்ண கொஞ்சோண்டு கங்கா ஆர்த்தி கிளிப்ஸை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இங்கே கங்கா ஆர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அண்ட் இஃப் யூ ஹேவ் லெஸ் டைம், நீங்கள் ஏதாவது ஒரு கங்கா ஆர்த்தி பார்த்தாலே இட் இஸ் மோர் தென் எனஃப், பிகாஸ் இட்ஸ் பிரிட்டி மச் த சேம் திங்ஸ் தட் தே டூ, த ரிச்சுவல்ஸ். பட் இட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் சன்ரைஸோட பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா இல்லை சன்செட்டோட பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? வாராகி அம்மன் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு எப்படா ரூமுக்கு போகணும்னு இருந்துச்சு, பிகாஸ் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் சோக்கிங் த பியூட்டி ஆஃப் பனாரஸ் இன், பிகாஸ் ஐ நியூ திஸ் வாஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் போட் ரைட். இதுக்கப்புறம் we did have a few fun activities planned, பட் அது எல்லாமே வித்தின் த சிட்டி இருக்க போது. அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஃப்ளைட்டில் சென்னைக்கு தான் வரதா இருந்துச்சு. ஸோ கடைசியாக இந்த பனாரஸோட அழகை கண்கொள்ளா காட்சியாக நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த போட் ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தேன். லிட்ரலி இந்த காசியில் எங்களுக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் கிஃப்ட்னா, நாங்கள் போன அத்தனை போட் ரைடுமே நாங்கள் ஒரு ஆப்ரேட்டர் கூட தான் போனோம். ஷிவ் அவரோட பேர். அவர் லிட்ரலி எங்களுக்கு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர், ஒரு குட்டி குழந்தை, எங்களோட கைடாகவே மாறிட்டார். அவரோட தான் நாங்கள் அயோத்தியாவுக்கும் போனோம். அந்த விலாகில் ஐ திங்க் நீங்கள் ஷிவை நிறைய பார்ப்பீங்க அப்படின்ட்டு. இவர் தான் ஷிவ். ஹி வாஸ் லிட்ரலி லைக் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் இன் Varanasi, and இப்போ சொல்லும்போதே I'm getting a little emotional because I'm actually missing him. He made this entire trip so fruitful for us. And நிறைய கோயில்களுக்கு எங்களை கடைசி நாள் அவர் தான் கூட்டிகிட்டு போனார். சும்மா நடந்துக்கிட்டே நாங்கள் விதவிதமான கோயில்களுக்கு போனோம், நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். அங்கே இருக்கிற சில லோக்கல் டெலிகசிஸ் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. போகிற வழியில் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த கோயில் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கோயிலுங்க. இது ஆக்சுவலி சபிக்கப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு ராஜா டிஸ்டர்ப் பண்ணி அங்கே அந்த கோயிலை என்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த முனிவர் சொன்னாரா, என்னால் ஒழுங்காக தபம் செய்ய முடியாது, இந்த கோயிலில் யாருமே பூஜை பண்ணக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்கு சாபம் கொடுத்து அந்த கோயில் ஆக்சுவலி உள்ளே முழுகிடுச்சு. அந்த கோயிலுக்கு என்டரே பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் பிலோ த சாயில். அதுக்கப்புறமா நாங்கள் மிருத்யுஞ்சய டெம்பிளோ போனோம். இங்கே வந்து நிறைய ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. இந்த கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணியை குடித்தா எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தண்ணியை ஆக்சுவலி நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. காசியிலேருந்து தண்ணியை நீங்கள் எப்போவுமே வெளில எடுத்துகிட்டு வரக்கூடாது. காசியில் இருக்கிற தண்ணி காசிலே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கும். இந்த கோயில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயில். இங்கே இருக்கிற சிவலிங்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ் அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சிவோட தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்களா, ஆமாம் இந்த லிங்கம் இன்னும் சின்னதாக இருந்தது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த ஸ்டோரிலாம் சொல்லி எங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போனார். ரூமுக்கு போய் தூங்கி எழுந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இங்கே ஒரு பனாரசி தாலி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்தோம். அண்ட் ஓ மை காட், இட் வாஸ் ஸோ டெலிஷியஸ். இந்த தால் பாட்டி சூர்மாலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ராஜ்தானி எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த பாட்டி வந்து நான் எப்போவுமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாட்டி தான் ரொம்ப 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 ஃபேமஸ். தட்ஸ் ஆர் ஷிவ். நாங்கள் ஷிவ்யோ சொன்னோம், வா எங்கள் கூட லஞ்ச் சாப்பிடவா அப்படின்ட்டு. லிட்ரலி அந்த ஒரு ஆத்தென்டிக் செட்டப்பில் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் நாங்கள் உட்காந்துட்டு நான் ஆர்டரே பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் போய் 3 பேருன்னு சொன்ன உடனே இந்த டேபிள் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி மேபி அந்த பெரிய டேபிள்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஃபார் பிகர் குரூப்ஸ் அப்படின்னு நினச்சோம். பட் தென் ஷிவ் வாஸ் லைக், இல்லை நீங்கள் என்ன பனாரஸ்க்கு வந்து பனாரசி தாலி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க, சும்மா சாதா டேபிள் சேரில் உட்காடுறீங்க, வாங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு எங்களை அந்த மாதிரி ஒரு ஹட்
செட்டப்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவரே வீடியோலாம் வேறு எடுத்தார். அண்ட் திஸ் வாஸ் ஆர் பாட்டி. அந்த பன்னீர் பாட்டி வாஸ் ஸோ டெலிஷியஸ். அது நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட அத்தென்டிக் தாலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது ஒரு லிமிட்டட் தாலி தான், பட் போதும்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் சச் அ ஹெவி ஃபில்லிங் தாலி சாப்பிட்டதுக்கப்புறம் கோஇன்சிடென்ட்லி ராகவோட மாமா பெரியம்மா அவங்களோட ஃபேமிலியும் அதே நாள் நாங்கள் கிளம்புற அன்றைக்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் டே இன் காசி. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள போய் மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கே போய் சும்மா சில் பண்ணி அங்கே அவங்க அக்கா டெம்பிள் முன்னாடி டான்ஸ்லாம் ஆடினாங்க. அது அழகாக நாங்கள் ரசித்து பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி, ஐ மீன் தேர் இஸ் நத்திங் பெட்டர் தென் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. அதுவும் ஒரு புது இடத்துக்கு வரும்போது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்டோரிஸ் டு டெல். அங்கே எல்லாருக்கும் திடீர்னு பசி வந்துருச்சுன்னு லஸ்ஸி அண்ட் சாட் எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. we hardly met them for 20-30 minutes because அவங்களோட ஸ்கெட்யூல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எங்களோட ஸ்கெட்யூல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த 20-30 மினிட்ஸ்லேயே we made such beautiful memories. இன்ஃபேக்ட் ராகவோட ஒரு அக்கா, நானே அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ராகவோ ரொம்ப குழந்தையாக தான் அவங்கள மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள திரும்ப மீட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் it was just magical. And the best part was the fact that none of us planned this. It's just coincidence. நானும் ராகவும் லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணோம், அவங்களும் திடீர்னு டிசைட் பண்ணி வந்தாங்க. பட் we had the best time there. அது முடிஞ்சதுக்கப்புறம் ராகவுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக அவரோட ஒரு ஃப்ரெண்டு க்ரியேட் பண்ணி வச்சது என்னென்னா, இங்கே இருக்கிற ஒரு சாட் ஷாப்லேருந்து தான் ஒரு ஸ்டால் போட சொல்லி நீதா அம்பானி மேம் அவங்களோட பையன் கல்யாணத்துக்கு வந்து புக் பண்ணிட்டு போனாங்களாம். ஸோ அது ஒரு பெரிய வைரலான ஒரு விஷயமா நான் பார்த்ததில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுதான் அந்த சாட் கடை. எனக்கு ஒரு டவுட்டுங்க, அவங்க ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா கடையும் விட்டு இங்கே வந்து ஆர்டர் பண்ணாங்க இது வரைக்கும் தெரியல. சாப்பிட்டது இதுதான் பெஸ்ட் சாட்னா இல்லை, நம்ம கங்கோத்திரி சாட் இஸ் அமேசிங். ஸ்ரீமிட்டாய் அது எல்லாமே நல்லா இருக்கும். இது சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளவு டேஸ்ட்டு அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் சுமார் தான், செம்மையாக ஹைப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சில ஸ்பெஷல்ட்டி சாட் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க. பட் ஐ டோன்ட் நோ, லைக் யூனோ இந்த சைனீஸ் ஃபுட்டே சைனாவில் வேறு மாதிரி இருக்கும், நான் இந்தியாவில் இருக்கிற சைனீஸ் ஃபுட் வேறு மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எனக்கு வந்து சாட்னா கங்கோத்ரி, ஸ்ரீமிட்டாய், இங்கே இருக்கிற சாட் தான் எனக்கு என்னவோ பெஸ்ட்டுன்னு தோணுது. இங்கே இருக்கிற சாட் எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே தோணலை. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் திஸ் ட்ரிப் த்ரூ தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பனாரஸ், நல்லா கூட்டமாக க்ரௌடடாக இருந்த ஸ்ட்ரீட்ஸ் கூட எல்லாம் நடந்து நல்லா ஷிவ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அப்புறம் அவர் ரொம்ப ஆசை ராகவுக்கு பையா பான் காயே அப்படின்னு சொல்லி ஒரு பான்லாம் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ஸ்வீட் பான். அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி சேட் டு லீவ் பிகாஸ் when we left Shiv actually got really emotional. And there's this one tiny little clip of us walking with him and Banaras was just beautiful. It was magical. நாங்கள் என்ன நினச்சி போனோமோ அதை தாண்டி பனாரஸ் எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துச்சு. இந்த ட்ரிப்பை நானும் ராகவும் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். First time to Kashi. Awesome trip. Comes to an end. சொல்லு பாப்பா. மௌனம் எல்லாத்தையும் அறிவிக்கும். But yeah, it was such a beautiful, very, very, very memorable trip. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it's a very different trip. It's very hard to explain என்ன மாதிரி ட்ரிப் அப்படின்னு கூட. I think that's why this trip is so beautiful for both of us. And I think after a very long time I got to spend so much time with my wife. Everything was with her. I had to do everything with her. And I think ரொம்ப நாள் ஆச்சு நானும் நக்ஷத்ரா இப்படி a few days spend பண்ணி. So thank you so much Varanasi, thank you so much Banaras, thank you so much Kashi. Thank you Raja. And actually எதுவுமே பிளான் பண்ணாமல் நாங்கள் வந்தோம்ல. So we came with like open minds to Kashi, Varanasi, and Kashi welcomed us with open arms. Like just gave us a big hug and treated us so beautifully. So I'm happy that இதை உங்கள் கூடயோ கொஞ்சம் ஷேர் பண்ண முடிச்சிருந்தேன். Hope you also had a beautiful glimpse of Kashi. And இதோட நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்பி வந்து முதல்ல என் உடம்பை குணப்படுத்திட்டு எங்கள் வேலை வெட்டியை பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே என் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ். நடக்கும் நிழலே எனக்குள் சிறகாய் மிதந்தேன் தனியே, இதுதான் உறவா பறந்தேன் வெளியே, இமைக்காமலே பார்க்கிறேனே சலிக்காமலே தோற்கிறேனே, உயிர் கோர்த்திட தேடி வாரே.